கைஸ், ஒருத்தர் கையை இன்னொருத்தர் பிடிச்சுக்கோங்க, அப்புறம் கண்ணை முடிக்கோங்க. என்ன ஆனாலும் சரி, கையை மட்டும் விட்டுறாதீங்க. ரெடி? ரெடி. கபாரா. கபாரா வந்துரு. சீக்கிரம் வா. கபாரா. கபாரா வந்துரு. வந்துரு. கபாரா. கபாரா ஆன்மா வந்துரு. கபாரா ஆன்மா சீக்கிரம் வா. கபாரா ஆன்மா வந்துரு. கபாரா ஆன்மா சீக்கிரம் வா. கபாரா ஆன்மா வந்துரு. கபாரா ஆன்மா சீக்கிரம் வா. வந்துரு. கபாரா ஆன்மா சீக்கிரம் வா. கபாரா ஆன்மா சீக்கிரம் வா. கபாரா ஆன்மா சீக்கிரம் வா. கபாரா 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 கபா. என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. இப்போ அட ஆமா, ஏதோ வந்த மாதிரி இருந்துச்சு. அட எதுக்காக நீங்க கையை விட்டீங்க? நீ இந்த பிளானோட சர்க்கிளே உடைச்சிட்ட. இது எவ்வளவு பெரிய ஆபத்துல முடியும் தெரியுமா? அவன் நம்மள விட மாட்டான். அவன் கபாரா தானே? கைஸ், அவன் தான் வந்தானா? அவன் இங்க வந்துட்டான். நம்ம எல்லாரும் செத்துருவோம். ஆத்மாவா? அது செத்து போன சீரியல் கில்லரோட தான். இந்த டேபிளை யார் ஷேக் பண்றீங்க? நீங்க யாராவது தானா? கைஸ், கிண்டல் பண்ணாதீங்க. நம்ம ஆன்மாவை கூப்பிட்டு இருக்கோம். காமெடி பண்ணிட்டு பிரச்சனையை கூப்பிடாதீங்க. ப்ளீஸ் பீ சீரியஸ். யாரும் இங்க காமெடி பண்ணல. கபாரா. கபாரா சார், அது நீங்க தான் அப்படின்னா ப்ளீஸ் எங்களுக்கு எவிடன்ஸ் கொடுங்க. பிளட். நீங்க 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 யாராவது கொலை பண்ண போறீங்களா என்ன? கைஸ், எல்லாரும் கையை பிடிங்க. கபாரா 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 நாம என்ன காரியம் பண்ணி தொலைச்சிட்டோம்? நம்ம எல்லாரும் செத்துருவோம்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்றது? எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் ஒழி விடுங்க. வாங்க சார், பாருங்க எவ்வளவு கொடூரமா கொண்டு இருக்கான்னு. நீங்க யாரு சார்? என் பேர் பண்ணல. நான் தான் உங்களுக்கு கால் பண்ணேன். சேட்பாயும் நானும் ரொம்ப வருஷங்களா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். நேற்று ஈவினிங் இங்க வந்து பார்க்கும்போது கூட எல்லாம் சரியா தான் இருந்தது. இப்ப வந்து பார்த்தா இப்படி ஆயிடுச்சு. தூங்கும் போதே போட்டு தள்ளிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். கண்ணு முழிக்கவே வாய்ப்பு தரல மச்சான். சார், மேல வேற 2 பணம் இருக்கு சார். அடிங்கமா வேலைக்காரனோட சத்தத்தை கேட்டு இந்த ஆள் வெளியே வந்திருக்கணும். அப்புறம் கொலைகாரன் இந்த இடத்துல வச்சு உனக்கு கொண்டு இருக்கான். பெட்ரூம்ல இன்னொரு பாடி இருக்கு பாருங்க. சத்தம் கேட்டு எந்திரிக்க முயற்சி பண்ணிருப்பாங்க. ஒரே போட்டுட்டு இருக்கான்.
லாக்கர்ல இருந்து ஏதாவது காணாம போச்சா என்னன்னு தெரியுமா? 10 கோடி ரூபாய் வைரம் இருந்துச்சு. 2 வாரத்துக்கு முன்னாடி பாலிஷ் பண்ண கொடுத்தேன். மொத்தமும் போயிடுச்சு சார். வைரமா? சார் வெப்பன் பாத்ரூம்ல இருக்கு. அநேகமா இந்த வெப்பனை வச்சுதான் எல்லாரையும் முடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். கழுவி வச்சிருக்கான். அதுவும் சோப்பை யூஸ் பண்ணியிருக்கான். இதுல இருந்து எவிடன்ஸ் கிடைக்கிறது கஷ்டம். பயங்கர ஆபத்தான ஆளுன்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து 3 பேரை ஒரே இடத்துல போட்டிருக்கான். பாத்ரூம்ல உட்காந்து பொறுமையா வெப்பனை கிளீன் வேற பண்ணிருக்கான். சைக்கோவா இருப்பானோ? ஓகே, இந்த டைமண்டை பத்தி வேற யாருக்கு தெரியும்? சார் 3 பேருக்கு தெரியும். யாருங்க அது? வாங்க சார் சொல்றேன். ஒன்னு அவரோட மருமகன் கருணேஷ், அப்புறம் 2 எம்ப்ளாயிஸ் சார். ஒருத்தர் பேர் சதீஷ், இன்னொருத்தர் மாலிக். வாங்க சார் நான் காட்டுறேன். சார் இவர் தான் அவரோட மருமகன் கருணேஷ். சார் ஐம் கருணேஷ். அவங்க என்னோட மாமாவும் அத்தையும் தாங்க. அப்புறம் இவர் எம்ப்ளாயி மாலிக், அவர் சதீஷ். ஆமாம் சார், பாலிஷ் பண்ணுற வேலையை எனக்கும் மாணிக்கும் தான் சார் கொடுத்தாரு. சார் என் 10 கோடி வைரமும் போயிடுச்சு சார். மொத்தமும் நஷ்டமாயிடுச்சு. நான் எப்படி அதை மீட்டெடுப்பேன்? ஒரு விஷயத்தை மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இங்க 3 பேர் கொலை பண்ணப்பட்டிருக்காங்க. வைரத்தை விட உயிருக்கு தாங்க வேலை மதிப்பு அதிகம். வெளியே போய் பார்க்கலாம். வேற யாராவது ஏதாவது பார்த்துருக்கலாம்ல? எங்களுக்கு நேற்று ராத்திரிக்கான சிசிடிவி ஃபுட்டேஜ் வேணும். ஒர்க் ஆகுதுல்ல? ஆமாம் சார், நேற்று ராத்திரி 2லேருந்து 3 மணி வரைக்கும் பவர் கட்டு சார். அந்த டைம்க்கான ஃபுட்டேஜ் கிடைக்காது சார். டோட்டலாக பவர் ஆஃப்ல, அதனால தான் 2 to 3 வரைக்கும் பவர் ஆஃபா? அப்போதான் கொலையும் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மீன் டைம் யாராவது முன்ன பின்ன தெரியாத ஆள் இங்கே வந்துட்டு போகிறத பார்த்தீங்களா சார்? ராத்திரி 2:30 மணிக்கு சாரோட பக்கத்து வீட்டில் இருந்து 4 பசங்க வண்டி எடுத்துட்டு ஓடி போயிட்டானுங்க. ஃப்ளாட் யாரோடது? அது பிரக்னா மேடம் உடையது. பிரக்னா மேம் அப்புறம் அவங்க அப்பா அம்மாவோட தங்கியிருந்தாங்க. போன வாரம் அவங்க அப்பா அம்மா கிராமத்துக்கு போயிட்டாங்க. அவங்க வண்டி எடுத்துட்டு தான் இவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க. அவங்க ரொம்ப அவசரமாக ஓடினாங்களே, ரொம்ப டென்ஷனாகவும் இருந்தாங்க. நாங்கள் அதை கவனிக்கவே இல்லை, ஏன்னா நாங்கள் பவர் ப்ராப்ளம் அட்டன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இந்த வந்தவங்க டீட்டெயில்ஸ் இருக்கா? இருக்கு சார். கண்டிப்பாக அந்த பசங்களுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா இடத்துக்கும் அலர்ட் பண்ணிடலாம். எங்கே ஓடுற போகிறானுங்க? சார் நாங்க பார்க்கவும் இல்லை, எதுவும் கேட்கவும் இல்லை. ஆனா நேத்து நைட்டு ஒரு வித்தியாசமான சம்பவம் நடந்துச்சு. ஏறத்தாழ 1 மணி நேரம் பவர் சப்ளை இல்ல. ஆமாம் சார். சார் இது பாஸ் ஏரியா, இங்கே பவர் கட் ஆகவே ஆகாது. அப்போ தானா பவர் கட் ஆகிருக்காது. யாரோ வேணும்னே பவர் சப்ளைவே கட் பண்ணியிருக்காங்க. சார் இங்கே பாருங்களேன், இந்த லைனை கட் பண்ணியிருக்கிறாங்க. எந்த ஆள் இந்த லைனை கட் பண்ணணும்? எலக்ட்ரிக்கல் லைனில் பெரிய ஆளாக இருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த லைனை கட் பண்ணால் ஏரியா ஃபுல்லாக பவர் போயிடும் சார். குறிப்பாக அந்த சொசைட்டியோட. ஆமாங்க. ஓகே, தேங்க்யூ. ஒரு விஷயம் கிளியர். யாரோ ராத்திரி 2 மணிக்கு இந்த ஜங்ஷன் பாக்ஸில் வந்து பவர் சப்ளைவை கட் பண்ணியிருக்காங்க. அதனால சொசைட்டியோட சிசிடிவி கேமரா எல்லாமே ஆஃப் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் அவன் காம்பவுண்டுக்குள்ளே போயிருக்கான். அப்புறம் சீட்டோட வீட்டில் போய் அட்டாக் பண்ணியிருக்கான். நான் என்ன நினைக்கிறேன்னா ஆல்மோஸ்ட் 2-2:30 கொலை பண்ணியிருப்பான். டைமண்டை திருடிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிட்டான். மறுபடியும் பவர் சப்ளை 3 மணிக்கு வந்துருச்சு. சார் உங்க தேரியில கொஞ்சம் பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன? அவங்களோட மரணம் 2லேருந்து 3 மணிக்குள்ள நடக்கல. எழுது அப்ப எப்ப டெத்து நடந்துச்சு? அதுக்கு 1-1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி, அதாவது 1லேருந்து 1:30 மணிக்கு நடுவில். அது எப்படி சார் பாசிபிள்? தயா, அந்த 3 பேருடைய பாடி டெம்பரேச்சர் பாடிக்கு உள்ள இருக்கிற விஷயங்களை என்ன சொல்லுதுன்னா, இவங்களுடைய மரணம் கரெக்டா 1லேருந்து 1:30 மணிக்கு உள்ளதான் நடந்திருக்கு. அப்புறம் எல்லாத்துக்கும் மேல இது மிஸ்டர் சேட்டோட வாட்ச். அட்டாக் பண்றப்போ இவரு கொலைகாரனோட அட்டாக்க தன்னோட கையால தடுத்து நிறுத்த முயற்சி பண்ணிருக்காரு. அப்போ நடந்த அந்த சண்டையில அவரோட வாட்ச் நின்று இருக்கலாம். அப்போ இந்த வாட்சோட டைம் என்னன்னா 12:55. 12 மணி 55 நிமிஷமா? அப்படின்னா மரணம்
1:30 to 2 மணிக்கு நடுவில் நடந்திருக்கு சார். அப்போ கொலைகாரன் அதுக்கு முன்னாடியே வந்திருக்கணும். ஆனால் ஃப்ளாட்டோட பவர் சப்ளை 2 வரைக்கும் இருந்திருக்கே சார். சிசிடிவி கேமரா வேற வேலை பண்ணிட்டு இருந்திருக்கு. பில்டிங்கோட செக்யூரிட்டி ரொம்ப டைட்டாக இருக்கும் சார். அதில் ஒரு வாட்ச்மேன் அந்த சேட்டோட வீட்டு கீழே தான் நின்று இருக்கான். நான் ஏற்கனவே சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணிட்டேன். 2 o'clock வரைக்கும் கொலைகாரன் உள்ள வரல. அப்போ எப்போ வந்திருப்பான்? அண்ட் அந்த கொலைகாரன் மர்டர் பண்ணி 1 ஹவருக்கு அப்புறமா எதுக்காக பவர் கட் பண்ணியிருக்கான்? ஃப்ரெடி சொல் ஃப்ரெடி. அப்படியா? வெரி குட் சார். ஃப்ரெடி அந்த 4 பசங்களையும் பிடிச்சி வச்சிருக்காரு. அவுட் ஆஃப் சிட்டி போகிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. வாஷிங் பீச் பக்கத்தில் வச்சு அவங்களை பிடிச்சிருக்காங்க. கிரேட் ஒர்க். அவங்க 4 பேரையும் பீரோவுக்கு கூட்டிட்டு வர சொல்லு. அவங்க எங்களால தான் செத்து போனாங்க. இது எல்லாமே நீங்கள் அந்த டைமண்டுக்காக தானே பண்ணீங்க? டைமண்டா? எந்த டைமண்டை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க? டைமண்டை பற்றி உனக்கு தெரியாது? அப்படி தெரியாதுன்னா எதுக்காக அவங்கள கொண்டு? சார் நாங்கள் யாரையும் கொல்லலை சார். அந்த கபாரா தான் சார் கொன்னான். அவன் எங்களால் தான் சார் அங்கே வந்தான். நாங்கள் தான் சார் அவனை வர வச்சோம். யார் அந்த கபாரா? அவன் பிரபல சீரியல் கில்லர், அப்புறம் கொள்ளக்காரன். ஒரு நிமிஷம். இது அந்த 1940 வந்த அந்த கபாராவா? அட, நான் அதை பற்றி படிச்சிருக்கேன் சார். அவன் சும்மாலாம் வந்து கொள்ளடிக்க மாட்டான். வந்தானா ஜனங்களை அப்படியே கொண்டு போட்டுருவான் சார் அவன். ஆமா, அவனே தான். அட, அந்த ஆள் செத்து போய் 50 வருஷம் ஆச்சுல்ல. அப்புறம் அவனை எப்படி நீ வர வச்ச? நாங்க ஒரு ஹிஸ்டரி ப்ராஜெக்ட் ரெடி பண்ணிட்டு இருந்தோம். நாங்க என்ன நினைச்சோம்னா ரியல் கொலைகாரனை வர வச்சா இன்னும் பெட்டரா இருக்கும்னு நினைச்சோம். அதுக்காக தான் நாங்க அவனோட ஆத்மாவை கூப்பிட்டு இருந்தோம். ஆனா எல்லாமே ஏடகுடமா ஆயிருச்சு. என்ன ஆனாலும் சரி, யாரும் கைய விட்டுறாதீங்க. கபாரா, 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 கபாரா. ஏய், நீ எதுக்கு கைய விட்ட? அது எவ்வளவு ஆபத்தானதுன்னு தெரியாதா? கைஸ், எல்லாரும் கை கோருங்க. கபாரா, 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 கபாரா. சார், திடீர்னு ஏதோ உடைஞ்ச மாதிரி சத்தம் கேட்டது. அப்புறம் ஜன்னல்ல பாக்குறப்போ கபாராவோட நிழல் தெரிஞ்சது. ஆவியா? ஆத்மாவை கூப்பிட்டுருக்கீங்களா? முடிச்சு வாய போடு. பேசாது. ஆன்மாவை கூப்பிட்டா அதை கூப்பிட்டு. நீங்கெல்லாம் படிச்சவங்க தானே. இந்த மாதிரி மூட நம்பிக்கையெல்லாம் நம்புவீங்களா? 50 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன ஆளோட ஆன்மா வந்திருக்கு, வைரங்களை எடுத்துட்டு போயிருக்கு, கொலை பண்ணிட்டு போயிருக்கு. இப்படி எல்லாம் கூட நடக்குமா? சார், அந்த ஷேடோவை என் கண்ணால் பார்த்தேன் சார். ஆனால் முகம், மூக்கு, கண்ணு அதுக்கு எதுவுமே இல்லை சார். நீ இதை எத்தனை மணிக்கு பார்த்த? 2 மணி 5 நிமிஷம் இருக்கும் சார். சார், நான் செல்ஃபோனில் என் டார்ச் ஆன் பண்ணேன் சார். அப்போ அந்த டைம் தான் சார் காட்டுச்சு. 2 மணி 5 நிமிஷம்னா அப்படின்னா பவர் கட் ஆன உடனே வா. அப்போ கொலைகாரன் தனியாக வரல, அவன் கூட இன்னொருத்தனும் வந்திருக்கான். அவன் கபாரா தான் சார். ஆமா சார், நாங்க ரொம்ப பயந்துட்டோம். அதனால நாங்க அங்க இருந்து மோனிகாவோட ஹாஸ்டலுக்கு போயிட்டோம். சார், அப்புறம் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லாமல் மறைச்சிட்டேன் சார். ஆக்சுவலாக அன்றைக்கி ராத்திரி ஃப்ரெண்ட்ஸை பயமுறுத்துறதுக்காக நான் அன்றைக்கி டேபிள் விஷயத்தில் கோல்மால் பண்ணேன் சார். காலால் நான் தான் சார் ஷேக் பண்ணேன். மேக்னெட்டை வச்சு நான் தான் சார் தில்லாலங்கடி வேலை பார்த்தேன். ரியலி சாரி சார். அப்புறம் அந்த ஷேடோ, அந்த பயமுறுத்துகிற முகத்தை பார்த்தது, அது கண்டிப்பாக கபாராவோட ஆன்மா தான் சார். ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்க. இந்த ஆன்மா பேய் பிசாசு எதுவுமே இல்லை. பங்கஜ், இவங்க எல்லாரும் வீட்டுக்கு ஃபோன் பண்ணு. இவங்க பேரண்ட்ஸ் இங்கே வர சொல்லு. வந்து எல்லாரையும் கூட்டிட்டு போக சொல்லு. அபிஜித், இந்த பசங்க கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து இருக்காங்க. அதான் இவ்வளவு உறுதியா இருக்காங்க. அவங்க எதை பார்த்தாங்களோ அதுக்கும் இந்த மர்டருக்கும் கண்டிப்பா ஒரு கனெக்ஷன் இருக்கு. அதை முதல்ல கண்டுபிடிக்கணும். அந்த ஷேடோ மேன் யாருன்னு கண்டுபிடிக்கணும். கண்டிப்பா அவங்க அந்த கொலைகாரனை பார்த்துருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஆமா சார், அந்த கொலைகாரன் கபாரா தான். பால்கனிக்கு போய் பார்க்கலாமா? ஏன் அந்த கபாடா கண்டிப்பா அந்த எவிடன்ஸை விட்டு போயிருப்பான். அப்ப இந்த பாட்டு உடைஞ்ச சத்தத்தை தான் கேட்டிருக்காங்க. சார், அது சேஜியோட பால்கனி. ஒருவேளை கொலைகாரன் அங்கேருந்து இங்கே ஓடி வந்திருக்கலாம் சார்.
அப்படிதான் இந்த பானை தட்டி கீழே விழுந்து உடைஞ்சிருக்கும். போய் பாரு. சார் அடையாளம் கிளியரா இல்லதான். ஆனா எனக்கு என்ன தோணுது அப்படின்னா ஃபுட் சைஸ் 7ஆ இருக்கும். ஃபுட் பிரிண்ட் சின்னதாக தான் இருக்கு. அப்படின்னா அவனோட ஹைட்டு அதிகமாக இருக்க வாய்ப்பே இல்லை. ஆளு சின்னவனா இருந்தாலும் பவர்ஃபுல்லாக தான் இருந்திருக்கான். அதனால தான் நமக்கு ஃபோன் வேற பண்ணியிருக்கான். என்ன தோணுது பங்கஜ்? இதான் சொல்லு, இந்த ஷூவோட ஃபுட் பிரிண்ட் ஏதாவது ஆளோடதா இல்ல நீங்க சொல்ற மாதிரி பேய் ஆவியோடதா? இல்லை சார், நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான். ஆனால் அந்த கண்ணு மூக்கு வாயு இதெல்லாம் என்னது சார்? எனக்கு ஒன்றும் புரியல. அது என்ன பெரிய விஷயம்? உன்னோட முகத்தில் இதை நீ போட்டுக்கேன். இந்தா, கண்ணும் இல்லை மூக்கும் இல்லை, அப்படியே ஷேடோ மேன் தான். அவங்க நினச்சிருக்காங்க அந்த கொலைகாரன் ஒரு ஷேடோ மேன்ட்டு ஏதோ பேய் பிசாசுன்னு. ஏற்கனவே அவங்க பிளான் செட் விளையாண்டுருக்காங்க. அப்போ கரண்ட் வேற போயிடுச்சு. அப்போ ஒரு ஷேடோவை பார்த்தா மைண்ட் என்னமோ யோசிக்கும் தானே. கொஞ்சம் யோசிச்சு பாரு, ஒரு ஆன்மாக்கு 10 கோடி ரூபாய் வைரம் எதுக்கு தேவை? நீயே யோசிச்சு பாரு. இந்த வேலை ஆன்மா செஞ்சதில்ல, ஒரு மனுஷனோட வேலை. ராத்திரி 12:55க்கு மிஸ்டர் சேட், மிஸ்ஸஸ் சேட், அப்புறம் அவங்க வேலைக்காரர் ராமு 3 பேரும் மர்டர் ஆயிருக்காங்க. அப்புறம் ராத்திரி 2 மணிக்கு ஜங்ஷனோட மீட்டர் பாக்ஸ்ல யாரோ ஏதோ தில்லாலங்கடி வேலை பண்ணிருக்காங்க. அப்புறம் ராத்திரி 2 மணி 5 நிமிஷத்துக்கெல்லாம் கொலைகாரன் கொலைய பண்ணிட்டு பால்கனி வழியா பாஸ் ஆகி போகிறத 4 பேரும் பார்த்திருக்காங்க. சார் இதுல கேள்வி என்னன்னா, கொலைகாரன் எப்போ வீட்டுக்குள்ள போயிருக்கான்? சார், நமக்கு 2 மணி வரைக்குமான சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு. நல்லா செக் பண்ணிட்டு உள்ள யாருமே வரல. கதவு ஜன்னல் எல்லாமே மூடிதான் இருக்கு. வரதுக்கு வாய்ப்பே இல்லையே. சார் எனக்கு என்ன தோணுதுன்னா, மாயாஜால சக்தியை யூஸ் பண்ணி கொலைகாரன் 12 ஆச்சுக்கு உள்ள வந்து கொலை பண்ணிட்டு ஓடி போட்டான்னு நினைக்கிறேன். நீ இப்ப என்ன சொன்ன ஃப்ரெடி? என்ன சொன்ன? ஒன்னும் இல்ல சார். ஃப்ரெடி, நீ ரொம்ப சரியா சொன்ன. கொலைகாரன் அப்படிதான் செஞ்சிருப்பான். கண்டிப்பா அப்படிதான் செஞ்சிருக்கணும். அப்படின்னா மந்திரம் தந்திரமா? வாய மூடு. பௌதமாவது மண்ணாவது. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அந்த கொலைகாரன் கொலை நடக்கிறதுக்கு முன்னாடி பகல்லையே அங்க வந்து மறைஞ்சு இருந்திருக்கணும். அவன் வெளியே போயிருக்கவே மாட்டான். அப்படின்னா வீட்டுக்குள்ள இருந்தே ஒரு ஆளா? ஆனா சார், அத்தனை பேர் செத்துருக்காங்களே. எவனோ ஒருத்தர் இருக்காதயா, வேற எவனோ ஒருத்தர் இருக்கான். அவன் தான் உதவி பண்ணியிருப்பான். கொலை நடந்த ராத்திரிக்கு முன்னாடியே அந்த ரூமுக்குள்ள அவன் தங்கி இருந்திருக்கான். ஒரு வேலை பண்ணுவோம், சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணுவோம், பார்த்துடலாம். சம்பவம் நடக்கிறதுக்கு 4-5 நாள் முன்னாடி யாரெல்லாம் சேட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு பார்த்துருவோம். தயா, அபிஜித், சேட்டு வீட்டுக்கு உடனே போய் பாருங்க. யாராவது பதுங்கி இருக்கிறதுக்கு ஏதாவது இடம் இருக்கான்னு பாருங்க. தயா, அங்க பாரு, எறும்புகளை மேல போயிட்டு இருக்கு. ட்ரை ஃப்ரூட்ஸா? ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டு மேல பதுங்கி உக்காந்து இருந்திருக்கான். ஒளியறதுக்கு ஏத்தான தானே, சான்ஸுக்காக வெயிட் பண்ணிருக்கான். ஆனா வீட்டுக்குள்ள எப்போ வந்திருப்பான்? சொல்லுங்க சார். ஃபுட்டேஜா? சொசைட்டி ஆபீஸ்ல செக் பண்றேன் சார். போன் ஆன்ல தான் இருக்கு. ஸ்பீக்கர் ஆன் பண்ணிருக்க. பொறுவே சார், ஏதாவது கிடைச்சதா இல்லையா? சார், இந்த சம்பவம் நடந்த 2 நாளைக்கு முன்னாடி ஃபுட்டேஜ் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு சார். அது 2 நாளுக்கு முன்னாடி சார். சாம்பியன் கம்பெனியோட டெம்போ வந்திருக்கு. கரெக்டாக 10:30 மணிக்கு இருக்கும். அப்புறம் சார், அடுத்த நாள், அதாவது சம்பவம் நடந்த 1 நாளைக்கு முன்னாடி சாம்பியன் சிங்கோட டெக்னீஷியன் சேத்தோட வீட்டுக்கு வந்திருக்கான். 1 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி போயிட்டான் சார்.
நீங்கள் கொஞ்சம் அந்த பக்கம் போய் நில்லுங்க. சில பேர் ஏதோ டெலிவரி பண்ண வந்திருக்காங்க. அடுத்த நாள் இன்னொரு ஆள் வந்துட்டு போயிருக்கான். ஒருவேளை ஃப்ரிட்ஜை இன்ஸ்டால் பண்ண வந்திருப்பான். அவன் 1 மணி நேரத்தில் வெளியே போயிருக்கான். அப்படின்னா அந்த இடத்துல கொலைகாரன் இருந்திருந்தா அங்க ஏதாவது ஒரு எவிடன்ஸை விட்டுட்டு தான் போயிருப்பான். இமீடியட்டா சேட் வீட்டுக்கு சோழனுக்கு கிட்ட போக சொல்லு. ஏதாவது கிடைச்சதா டாக்டர்? கிடச்சிருக்கு. எலக்ட்ரோலைட்ஸ். ஆமாம், சோடியம் குளோரைடு, யூரியா, அது எல்லாமே ஒரு ஆளுடைய வியர்வையில் இருக்கும். அப்படியா? அப்படின்னா கொலைகாரன் அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள உக்காந்து இங்க வந்திருக்கான். ஃப்ரிட்ஜ் டெலிவரி நடக்கும்போது ஃப்ரிட்ஜுக்குள்ள ஒளிஞ்சிருந்திருக்கான். வீட்டுக்குள்ள ஈஸியா வந்துட்டான். ஆமா சார், நானும் எங்க வீட்டுக்கு புது ஃப்ரிட்ஜ் ஒன்று வாங்கினேன். ஆனா வாங்கின உடனே கம்பெனிக்காரங்க ஃப்ரிட்ஜை என்ன ஓபன் பண்ண விடல. 2 நாளைக்கு அப்புறம் இன்ஸ்டலேஷன் ஆளுங்க வந்து அவங்க தான் ஓபன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ சேட்டோட ஃபேமிலி மெம்பர்ஸை யாருக்கும் தெரியல. அப்போ வேற ஒருத்தன் வீட்டுக்குள்ள பதுங்கி இருக்கான்ட்டு. ஆமாம், கண்டிப்பாக ஒரு ஆள் அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே பதுங்கி இருந்திருக்கிறான். ஃப்ரிட்ஜுக்குள்ளே அவனுக்கு வெப்பம் ஏற்பட்டிருக்கு. வெப்பத்தினால வேர்வை கொட்டியிருக்கு. அந்த வேர்வை ஃப்ரிட்ஜில் படிஞ்சிடுச்சு. ஆனா டாக்டர் சார், ஃப்ரிட்ஜ் வரும்போது ஃபுல் சீல்ல இருந்திருக்கும். கொலைகாரன் எப்படி சார் உள்ள போயிருப்பான்? அவன் எப்படி சார் மூச்சு விட்டுருப்பான்? இங்க பாருங்க, இந்த வழியா தான் சுவாசிச்சிருக்கான். அது ட்ரோஜன் ஹார்ஸ் கதை மாதிரியே இருக்கு. ட்ரோஜன் ஹார்ஸா? அப்படின்னு என்ன சார்? அது வந்து ஒரு பெரிய மரத்தால் ஆன குதிரை. ஆனா உள்ளுக்குள்ள எம்டியா இருக்கும். ஃபுல் ஆஃப் வேக்யூம்ஸ். உள்ளுக்குள்ள காலியா இருக்குமா? அதன் மூலமா கிரீக் ஆர்மி ஊருக்குள்ள புகுந்துட்டாங்க. கிரீக் ஆர்மி ஏற்கனவே நிறைய சோல்ஜர்ஸை இந்த மாதிரி பண்ணி ஊருக்குள்ள அனுப்பியிருக்காங்க. சமயம் பார்த்து சோல்ஜர்ஸ் எல்லாம் குதிரையிலேருந்து வெளியில வந்துட்டாங்க. எல்லாருமே சேர்ந்து ட்ராயை அட்டாக் பண்ணிட்டாங்க. இந்த கொலைகாரனும் சேம் டெக்னிக் யூஸ் பண்ணியிருக்கான். அதுல ஜெயிக்கவும் செஞ்சுட்டான். எஸ்கேப் ஆகிறதுக்கு முன்னாடி அவனோட கையை வாஷ் பண்ணியிருக்கான். ஆயுதத்தையும் க்ளீன் பண்ணியிருக்கான். கரெக்டாக 2 மணிக்கு அவனோட ஃப்ரெண்டு கீழே வெயிட் பண்ணிட்டு வந்திருக்கான். அவன் பவர் சப்ளைவே கட் பண்ணியிருக்கான். இருட்டை பயன்படுத்தி அவன் எஸ்கேப் ஆயிருக்கான். எஸ்கேப் ஆகும்போது அவன் பக்கத்து பால்கனிக்கு போயிருக்கான். ஃப்ளவர் பாட் அங்கே தான் அவன் கால் பட்டி கீழே விழுந்திருக்கு. இவரு சாம்பியன் கம்பெனியோட மேனேஜர் சார். சார், நான் அந்த ரெக்கார்ட்ஸை பக்காவாக செக் பண்ணிட்டேன். சேட்ஜி எங்களுடைய பழைய கஸ்டமர் தான். நீங்க தான் மேனேஜர்? சார். நீ கைலாஷ், அப்புறம் நீ மானவ். ஆமாம் சார். சேட் சார் வீட்டுக்கு நீங்க 2 பேர் தானே ஃப்ரிட்ஜை டெலிவரி பண்ணிக்க? ஆமாம் சார். அப்புறம் நீ ராணா தானே? நீ தானே ஃப்ரிட்ஜை இன்ஸ்டால் பண்ண? நான் தான் சார். ஆனால் என்னாச்சு சார்? மிஸ்டர் சேட் அவங்க வைஃப் மற்றும் அவங்க பையனையே கொலை பண்ணியிருக்காங்க. கொலையா? ஆனால் சார், அதை பற்றி எங்களுக்கு எதுவுமே தெரியாது சார். நாங்கள் டெலிவரி கொடுத்த அவ்வளோதான். நாங்கள் குடோன்லேருந்து ஃப்ரிட்ஜை எடுத்து சேட் சார் வீட்டில் டெலிவரி கொடுத்த அவ்வளோதான். ஆனால் சார், அது நாங்கள் டெய்லி பண்ணுற வேலை தான் சார். ஆனால் சார், அதில் ஒரு விஷயம் இருக்குது. அந்த ஃப்ரிட்ஜ் மட்டும் கொஞ்சம் வெயிட்டாக இருந்துச்சு. ஏறத்தாழ 30-40 கிலோ ஜாஸ்தியாக இருந்தது. ஆமாம் சார், நாங்கள் அந்த விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் சார். நாங்கள் நினச்சா அது ஏதாவது புது மாடலாக இருக்கணும் சார். நான் இவங்களோட லாக் அவுட்டை நல்லா செக் பண்ணிட்டேன். இவங்க 2 பேரும் 9 மணிக்கு குடோன் போயிருக்காங்க. சரியா 9:30 மணிக்கு டெம்போவில் ஃப்ரிட்ஜை லோட் பண்ணி கரெக்டாக 10:30 மணிக்கெல்லாம் இவங்க அந்த ஃப்ரிட்ஜை சேட்டு வீட்டில் கரெக்டாக டெலிவரி பண்ணியிருக்காங்க. அந்த கேப்ல ஒரு ஆளுக்கு ஃப்ரிட்ஜுக்குள்ள போக வாய்ப்பே இல்லை. எதுவா இருந்தாலும் அது 9:30க்கு பிஃபோர் தான் நடந்திருக்கணும்.
சார் அந்த கொலைகாரன் ராத்திரியே ஃப்ரிட்ஜுக்குள்ள பதுங்கிட்டான் போல இருக்கு. மிஸ்டர் ராணா, நீங்கள் தானே அந்த ஃப்ரிட்ஜ் இன்ஸ்டால் பண்ண அங்கே போனீங்க. அப்போது உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் ஏதாவது டேமேஜ் அது மாதிரி ஏதாவது தெரிஞ்சுதா? அதை நீங்கள் சரியாக பார்த்தீங்களா இல்லையா? பிரச்சனை ஒன்றும் இல்லை சார், பேக்கிங் நல்லா பண்ணல அவ்வளோதான். அந்த அட்டை அப்புறம் உள்ளே இருந்த தெர்மாக்கோல் உடஞ்சி போச்சு அவ்வளோதான். ஏதோ எலி கடிச்ச மாதிரி இருந்தது. அது டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுனால நான் ஃப்ரிட்ஜை செக் பண்ணேன் சார். ஃப்ரிட்ஜ் பர்ஃபெக்டாக இருந்தது சார், அதில் டேமேஜோ எந்த ஒரு ஃபால்ட்டுமே இல்லை. அதனால தான் இந்த விஷயத்தை நான் இவங்ககிட்ட சொல்லலை. சொல்லியிருந்தா அவங்க ஃப்ரிட்ஜ் ரிட்டர்ன் பண்ணி அதுக்கப்புறம் எங்கள் கம்பெனி பேர் கெட்டு போயிருக்கு. தெர்மாக்கோலை உடைச்சிட்டு லைட்டா டோரை திறந்து வச்சிருப்பான் போல, அப்பதான் ப்ரீத் பண்ண முடியும். ஃப்ரிட்ஜோட வெயிட் 30-40 கிலோ அதிகமா இருந்துச்சுன்னா நமக்கு கிடைச்ச அந்த ஃபுட் பிரிண்டோட சைஸ் நம்பர் 7ஓட ஃபுட் சைஸ், அதாவது அந்த ஆளு ஆவரேஜ் ஹைட்ல இருக்கிற ஒரு மனுஷனே இல்லை. அதனால தான் அவன் அழகா ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஃபிட் ஆயிட்டான். மேனேஜர் சார், சார் சார் வீட்டுக்கு ஃப்ரிட்ஜ் அனுப்புனீங்களா, அதே மாதிரி ஃப்ரிட்ஜ் இங்க அனுப்பி வைங்க. டேச்சவ வர சொல்லுங்க. சார் கூப்பிட்டீங்க, நான் வந்துட்டேன். அடேங்கப்பா, எப்படி இருக்கு தேஜு? என்ன சார்? அடடா, ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணியிருக்கோம். எல்லாம் ஓகே தானே? இது வரைக்கும் எல்லாம் ஓகே தான் சார். இப்போ நீங்களே என்ன இங்க கூப்பிட்டுருக்கீங்க அப்படின்னா ஏதோ ஒரு உதவி எதிர்பார்க்கறீங்கன்னு நினைக்கிறேன். அப்ப நான் சொல்றது கவனமாக்கள். 3 கொலை நடந்திருக்கு. எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு அந்த கொலைகாரன் அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள உட்காந்துக்கிட்டு நேரம் பார்த்து அந்த வீட்டுக்குள்ள புகுந்துட்டான். 3 பேரை கொலை பண்ணி தப்பிச்சும் போயிட்டான். இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளயா? இதே ஃப்ரிட்ஜுக்குள்ள தான். அப்புறம் சார்? அப்புறம் நீ அதே மாதிரி இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள போய் உட்காரணும், அதாவது பதுங்கி இருக்கணும். சார், நான் இப்போ ஃப்ரிட்ஜுக்குள்ள போகணுமா? அப்படின்னா ஃப்ரிட்ஜோட டோரு க்ளோஸ் ஆயிடுமா? கண்டிப்பா. நீ ஃப்ரிட்ஜுக்குள்ள உட்காந்துக்கிட்டு வெளியில வரத்துக்கு ட்ரை பண்ணணும். எப்படி வெளியே வரேன்னு எங்களுக்கு செஞ்சு காட்டு. சரி சார், முதல்ல ஒரு கிளாஸ் வாட்டர் கிடைக்குமா? ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கு, போ போய் உட்காரு. போ. சரி, கிளம்புடா. இது கொஞ்சம் டஃப்பான வேலை தான், இருந்தாலும் செஞ்சு பார்க்குறேன். போகிறேன் சார். இப்போ பாருங்க, தேஜோட திறமையை பாருங்க. தேஜு, தேஜு, இப்ப வெளியே வரத்துக்கு ட்ரை பண்ணு. சார், உள் பக்கம் ஓபன் ஆக மாட்டேங்குதே. நீங்க தான் சார் ஹெல்ப் பண்ணணும். என்ன? நீ வெளியே வரத்துக்கு ட்ரை பண்ணு. உன் கையில தான் கத்தி இருக்குல்ல. தரங்க சார், கதவை தரங்க சார். சரி, அவனை மூச்சு வெளியே வாங்குதே. மூச்சு அடைக்குது நினைக்கிறேன் சார், மூச்சு அடைக்குது சார். என்னாச்சு உனக்கு? ஒண்ணும் இல்ல. தேஜு, 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 உனக்கு ஒண்ணும் இல்ல. ஏன் கண்ணாடி எங்க? பாரு. ரெடி, அவனுக்கு ஒரு காஃபி கொடு. போ. தேங்க்யூ. நான் அப்பவே நினைச்சேன் இதுல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு. சேட்டு வீட்டுக்கு வந்த அந்த ஃப்ரிட்ஜோட பாக்ஸ் இருக்குல்ல, அது ரொம்ப கிளியரா வெளியில இருந்து கட் பண்ணிருக்காங்க. உள்ள இருந்தபடி யாராலையும் அந்த காட்டனை கட் பண்ண முடியாது. கண்டிப்பா யாரும் வெளியில இருந்து தான் பண்ணிருக்காங்க. அந்த கொலைகாரனுக்கு உதவி இருக்காங்க. சார், அவன் யாரா இருந்தாலும் சரி சார், ஃப்ரிட்ஜோட டெலிவரிக்கு அப்புறமா அவன் ஃப்ரிட்ஜோட இன்ஸ்டாலேஷனுக்கு முன்னாடியே சேர்ந்துருக்கணும். அந்த கேப்ல தான் வேலையை முடிச்சிருக்கான். தேஜு,
தேஜு, நீ ஒரு வேலை செய். நம்மளோட இந்த கொலைகாரன் ரொம்ப ஸ்லிம்மா 30-40 கிலோ வெயிட் தான் இருந்திருப்பான். ஆனா பவர்ஃபுல்லான ஆளு. நீ அந்த மாதிரி ஒரு ஆளை தேடி கண்டுபிடி. அவங்கிட்ட திடீர்னு நிறைய பணம் வந்துச்சான்னு மட்டும் பாரு. சூதாட்டம் ஆடுறவன், ஆட்டம் பாட்டான்னு அலையிறவன், அப்படிப்பட்ட ஆளுங்களையா தேடு. அப்ப கொலைகார சிக்குவான். சார் சொல்லு போயிருவி. சார், ஃப்ரிட்ஜோட டெலிவரி அப்புறம் இன்ஸ்டாலேஷனுக்கு அப்புறம் மிஸ்டர் சேத்தோட வீட்டுக்கு 3 பேர் வந்திருக்காங்க. முதல்ல வந்தது பன்னாலால். பன்னாலாலா சூரத்ல இருந்து டைமண்டை கொண்டு வந்திருக்காரு. மிஸ்டர் சேட்டோட வீட்டில் தான் ஸ்டே பண்ணியிருக்காரு. சார், அந்த டைமண்ட் அவருக்கு சொந்தமானதானே? அப்போ அவர் எதுக்காக கொலை பண்ணோம்? ஒருவேளை அந்த டைமண்டுக்கு ஒரு இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கலாம்ல. இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து பணத்தை டபுளா சம்பாதிக்கலான்ட்டு இப்படிப்பட்ட சதி வேலையை அவர் செஞ்சிருக்கலாம். ரெண்டாவது ஆள் மாணிக். அவன் மிஸ்டர் சேத்தோட கம்பெனில தான் வேலை பார்த்துட்டு இருந்திருக்கான். டைமண்ட்ஸுக்கு பாலிஷ் போட்டது இவன் தானே? ஒருவேளை இவன் வேற மாதிரி பிளான் பண்ணிருக்கலாம். மூணாவது ஆளு மிஸ்டர் சேட்டோட மருமகன் கருணேஷ். ஆமா சார், இந்த கருணேஷ் அங்க தங்குறதே இல்ல. அவரோட கம்பெனில தான் வேலை செஞ்சுட்டு இருக்கான். டைமண்ட்ஸை பத்தி அவனுக்கு எல்லா விஷயமும் தெரியும் சார். ஒருவேளை பேராசைப்பட்டு அவன் அந்த 3 பேரை கொண்டு இருக்கலாம்ல. தேஜுதான். தேஜு சொல்லு. சார், ஒரு இன்ஃபார்மர் இருக்கான் சார், டின்டன். சார், அவனுடைய ஹைட்டு வெயிட்டு அப்படியே இருக்கு சார், எல்லாம் பக்கா. நீங்க சொன்னீங்களே அதே மாதிரி அவனால ரொம்ப ஈஸியா ஃப்ரிட்ஜுக்குள்ள போய் உட்கார முடியும் சார். அப்புறமா கொஞ்ச நாளாவே அவன் ஏதாவது பெரிய வேலை பண்ணணும்னு பேசிக்கிட்டே இருக்கான். உதாரணத்துக்கு ஒரு பெரிய கஜானாவை அடிக்கிற பிளான் பண்ணியிருக்கேன்னு சொன்னான் சார். அப்புறம் ஒரு பெரிய புதையல் கிடைக்க போதுன்னு கூட சொன்னான் சார். அவன் ஒரு மாதிரி ஒரு டைப்பான ஆளா இருக்கான் சார். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவன் சில கொலை கேஸ்ல கூட இருக்கான்னு நினைக்கிறேன் சார். இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த கொலையை ரத்தம் தான் செஞ்சிருக்கான்னா நம்ம கிட்ட இப்ப டைம் இல்லை சார். என் யூகம் படி நாட்டை விட்டே பறந்துருப்பான். அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் பிளானாவது போட்டு முடிச்சிருப்பான். விக்டர்னு ஒரு பேரை சொல்லியிருக்கான். ஆனா அவன் பின்னாடி வேற யாரும் இருந்து விளையாடிட்டு இருக்காங்க. அந்த விக்டர் நாட்டை விட்டு வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகலாம்னு நினைச்சான். எங்க சார் ஓடி போக போறான்? அவனை ஓட விட்டாதானே அவன் ஃபோன் லொகேஷனை வச்சு எங்க பதுங்கி இருக்கான்னு ஈஸியா பிடிச்சிடலாம் சார். சிஐடி ஆளுங்க கடுமையாக உழைக்கிறாங்க சார். சார், இங்கே எங்கேயோ தானே இருக்கான். ஆமா தேஜு, அவனோட மொபைல் லொகேஷன் அங்கதான் எங்கேயோ பக்கத்துல தான் காமிக்குது. கொலை பண்ணதுக்கு அப்புறம் அவன் எங்கேயோ போய் பதுங்கி இருக்கான். ஓகே. நீ இப்ப கரெக்டா போயிட்டு இருக்க. அப்படி இன்னும் கொஞ்சம் முன்னாடி போ. பங்கஜ், சார், இனிமே அவனை யாராலையும் பிடிக்க முடியாது சார். பங்கஜ், நீ என்ன சொல்ற? அங்க என்னாச்சு சார்? அது அவன் செத்துட்டான். அது ஒண்ணுதான் கடைசி க்ளூவா இருந்துச்சு. இப்போ அதுவும் கைவிட்டு போயிடுச்சு. எப்படியா செத்தான்? சார், அவனை யாரோ கல்லால் அடிச்சு கொண்டு இருக்காங்க சார். அப்புறம் அவன் செத்து ரொம்ப நேரம் ஆயிருக்கும் போல இருக்கு. ரொம்ப பேட்ஸ்மென்ல வருது சார். கண்டிஷன் மோசமா இருக்கு சார். ஓகே பங்கஜ், நீங்க அங்கிருந்து கிளம்புங்க. ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுங்க, சரியா? ஓகே சார், பார்க்கலாம். ஓகே. அவன் வேலை முடிஞ்சதும் ஆளை க்ளோஸ் பண்ணிட்டு பாடியை டிஸ்போஸ் பண்ணிட்டு போயிட்டான் போல. சார், அந்த 3 மர்டர்ஸ்க்கு அப்புறம் விக்டரோட ஃபோன் லொகேஷன் அங்கே தான் காமிக்குது. அப்படியா? அப்ப யார் இது? யார் இதை செஞ்சிருப்பாங்க? அந்த பண்ணலாலா, மாணிக்கா, இல்ல கருணேஷா? இவங்க 3 பேர்ல யாரோ ஒருத்தர் தான். சொல்லு எனக்கு. அப்படியா? ஓகே, தேங்க்யூ. அந்த பண்ணாலால், மாணிக், அப்புறம் கருணேஷ், அவங்க 3 பேரையும் ஃபாரன்சிக் லேபுக்கு வர சொல்லுங்க. உண்மையான குற்றவாளி யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த பாக்ஸ் மூலமா விக்டர் அவங்க வீட்டுக்குள்ள அனுப்பிட்டாங்க. இதுல இருந்து ஒரு விஷயம் மட்டும் நம்மளுக்கு நல்லா தெளிவா தெரியுது. அதுல இருந்து விக்டர் தானா வெளியில வரல. சோ சிம்பிள். கண்டிப்பா யாரோ அவனுக்கு உதவி செஞ்சிருக்கணும் வெளியில வரதுக்கு. எவன் அவனுக்கு உதவி செஞ்சிருந்தாலும் சரி, அவன் தான் இது எல்லாத்துக்கும் மாஸ்டர் மைண்டா இருந்திருக்கான். அந்த ஆள் உங்க 3 பேர்ல யாரோ ஒருத்தர் தான். சார், என்ன சார் சொல்றீங்க? சார், நான் எதுவும் பண்ணல
சார் 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 அது எப்படி சார் நீங்கள் அந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க? ஒரு நிமிஷம். யாரோ இந்த பாக்ஸை ரொம்ப சாதுரியமாக வெளியிலேருந்தே கட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரிட்ஜை வெளியில் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் திரும்ப டேப்பை வச்சு இதை ஃபுல்லாக கரெக்டாக ஒட்டியிருக்காங்க. ஆனால் அவங்க பண்ண தப்பு என்னன்னா, இந்த பாக்ஸை ஒட்டிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அவன் ஃபிங்கர் பிரிண்ட்ஸை இந்த பாக்ஸ் மேலெல்லாம் விட்டுட்டான். அது இப்போ கூட பார்த்தீங்கன்னா இன்டாக்டாக இது மேலே தான் இருக்குது, இந்த டேப்போட மறுபக்கத்தில். ஆனா சார், ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எப்படி கிடைக்கும்? கர்டன்ல டேப் போட்டிருக்காங்கல்ல. ஒருவேளை இப்ப நம்ம டேப்பை இழுத்து எடுத்தானா அப்ப அது கூட கர்டனோட டேப்பும் வந்துரும்ல. கவலைப்படாத பூர்வி, டாக்டர் சாரே நம்மள இங்க கூப்பிட்டுருக்காரு. கண்டிப்பா ஏதோ ஒரு டெக்னிக் வச்சு தான் கூப்பிட்டுருப்பாரு. கண்டிப்பா அதுக்கு ஒரு வழி இருக்கு. தாரிகா, இந்த ஹேர் ட்ரையர் தான் அதுக்கான வழி. இந்த ஹேர் ட்ரையரை நாம இப்போ இந்த டேப்புக்கு மேல வச்சு இப்படி பண்ண போறோம். ட்ரையர்ல இருந்து வர சூடான காத்தால இந்த டேப்ல இருக்க பசை பொருள் ரொம்ப வீக் ஆயிடும். அப்புறம் ஈஸியா வந்துடும். இங்க பாருங்க, ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இதுல தெளிவா இருக்கு. பிரமாதம் தாரிகா, அட்டகாசம் போ. ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அப்படியே தெளிவா தெரியுது பாருங்களேன். அதை இங்க மேட்ச் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும். கருணேஷ், ஆமாம் சார், நான் தான் செஞ்சேன். எனக்கு அந்த டைமண்ட்ஸை பற்றி தெரியும். எனக்கு இன்னொரு விஷயமும் தெரியும், அதாவது அங்கே ஃப்ரிட்ஜ் வாங்க போகிறாங்கன்னு. அப்போ தான் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. நான் அந்த ஃப்ரிட்ஜை ட்ரோசன் ஹார்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு விக்டரை அந்த வீட்டுக்குள்ளே அனுப்பி வச்சேன். விக்டருக்கு நான் டைமண்ட்ஸ் தரேன்னு சொல்லி பேராசை காட்டினேன். அவனும் ராத்திரி வேற ஹவுஸுக்கு வந்துட்டான். சரியான சந்தர்ப்பம் பார்த்து அவங்களோட செலக்ட் பண்ண அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே அவன் பதுங்கி இருந்தான். டெலிவரிக்கு அப்புறமா நீ அவர் வீட்டுக்கு போயிருக்க, கொலைகாரனை ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியில் எடுத்திருக்க. அன்னைக்கு ராத்திரி நான் சித்தப்பா வீட்லேயே தங்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் விக்டரை ஃப்ரிட்ஜுக்குள்ளேருந்து வெளியே எடுத்துகிட்டு வீட்டில் ஒரு இடத்துல பதுங்கிருக்க வச்சேன். ஏறத்தாழ ஒரு நாள் வரைக்கும் அவன் அங்கேயே தான் இருந்தான். வீட்டு ஆளுங்க ராத்திரி தூங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவன் வெளியே வந்தான். அவன் எல்லாரையும் கொண்டுட்டான். அதுக்கப்புறமா டைமண்ட்ஸை கொள்ளையடிச்சிட்டு நான் பவர் கட் பண்ணுற வரைக்கும் அவன் வெயிட் பண்ணான். ஓ, அதனால தான் கொலைகாரன் ஆயுதத்தையும் கையையும் வாஷ் பண்ணிக்கிட்டானோ? கரண்ட் கட் ஆகிற வரைக்கும் அங்கேயே வெயிட் பண்ணியிருக்கான். ஏன்? ஆமாம். அப்புறம் விக்டரை நான் என் கூடவே கூட்டிகிட்டு போயிட்டேன். அவனை கொண்டு அவனை தூக்கி எறிஞ்சிட்டேன். ஏன்னா என்னை யாரும் கண்டுபிடிக்க கூடாதுன்னு நினைச்சேன். எவ்வளவு யோசிச்சிருக்க, என்ன பிளான் பண்ணிருக்க. ஆனா கடைசியில் ஒரு சின்ன தப்பு பண்ணி தொலைச்சிட்டான். ஆனா ஒரு விஷயம் யோசிக்கவே இல்லை. எந்த தப்பு நடந்தாலும் சிஐடியோட கை அங்க வந்து முன்னாடி நிற்கும். ஒவ்வொரு குற்றவாளியும் ஏதாவது ஒரு தப்பை செய்யத்தான் செய்வான். அதே மாதிரி தான் நீயும். உன்னோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அதுல விட்டுட்டு வந்துட்ட. அவ்வளவுதான், எங்களுக்கு அந்த ஒரு எவிடன்ஸே போதும். கேவலம் அந்த டைமண்ட்ஸுக்கு ஆசைப்பட்டு நீ 4 பேரை கொலை பண்ணியிருக்க. இப்ப அதுக்கான பலனை போய் நீ அனுபவி. உனக்கு ரொம்ப கடுமையான தண்டனை தான் கிடைக்கும். அது தூக்கு தண்டனையா கூட இருக்கும்.